அல்லேலூயா. 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 ஆமென். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருட கடைசி நாட்களில் இப்படி சமூகத்தில் கூடி வரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நடத்துதலை நினைத்துமை துதிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த வருஷத்துல இந்த 361 நாளாக தேவ கிருபைகள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மால் ஆனது எம்முடைய சுயமோ பக்தியோ பரிசுத்தமோ அல்ல, நீதியோ அல்ல. ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்ததுக்காக இப்படி சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்துமை துதிக்க மைமைப்படுத்த கர்த்தர் கொடுத்தது நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள, அதன்படி வாழ, எங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதம் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாறாத கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகள் உடையட்டும், சத்துரு தோற்று ஓடி போகட்டும். நாங்கள் உங்களுடைய வருகை எதிர்நோக்கிற சபையாய் எப்போது ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வர நாமம் மகிமைப்பட கர்த்தர் எடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து கர்த்தரை பாடி துதிப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 10வது பாடல், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்ற பாடலை நாம் பாட போகிறோம். 10வது பாடலை நாம் பாடலாம். அவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறாதவர். நிச்சயமாக வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். சோர்ந்து போகாமல் இன்னும் இருக்கிற நாட்களுக்குள்ளாக நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். நம்மை மறுபடியும் அவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே.
வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர். ஒருவேளை ஸ்தோத்திரம் 361 நாள் ஆகிறது வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா சிறந்ததை தருவதற்காக தான் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, ஓஹோ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க? ஆமென். இத்தனை நாளாவது இன்னும் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மைகள் வரவில்லையே, வாக்கு தத்தங்கள் பலிக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் தருவார், சிறந்ததை தருவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் இப்படிதான் பாக்குற மாதிரி உட்காருங்களேன். ஏன் மஞ்சின்னு உட்காருறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென். எங்க பார்த்து நான் பாடுறது? இங்க ஒரு ஆளும் காணும். ஸ்தோத்திரம். கோமாளி ஆகிடுறீங்க என்ன? ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லாத பார்த்து பார்த்து பாடி இப்படி வாங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முன்னாடி வரவங்க இப்படி ரிசர்வ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அத சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் கடைசி நிமிஷத்திலே கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். லாசர் வியாதியா இருந்தான், செய்தி ஆண்டவருக்கு வருது, ஆனா அவர் போவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். வியாதி இருக்கும்போது சொல்லிட்டாங்க, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? போல. ஆமென். அப்ப சீஷர் ஆண்ட சொல்றாரு, லாசர் வியாதியா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப சீஷர்லாம் எதிர்பார்க்கறாங்க போவார் ஆண்டவர்னு, ஆனா போல. 4 நாள் கழித்து, ஆமென்,
ஸ்தோத்திரம். 4 நாள் கழிச்சு மறுபடியும் சீஷர்களை கூப்பிடுறாரு. நாம் எல்லாரும் எழுந்து பெத்தானியாவுக்கு போவோம். அங்க லாசரு நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். ஆமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. லாசரு நித்திரையா இருக்கிறான். ஆமேன், ஸ்தோத்திரம். நித்திரை வேற, மரணம் வேற. ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் நித்திரை ஜஸ்ட் இளைப்பாறுதல். ஆண்டவர் வரும் வரை, வரும்போது அவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. மரணம் வந்துட்டா எழுந்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப போனாரு, ஸ்தோத்திரம். 4 நாள் ஆச்சு. இப்ப பாருங்களேன், வியாதியா இருக்கும் போதே போய் ஸ்தோத்திரம் அந்த வியாதியை சுகமாக்கி இருந்தா அது பெரிய அற்புதமா? செத்து கல்லறையில கொண்டு போய் வச்சு 4 நாள் ஆன பிற்பாடு உயிரிழந்தது பெரிய அற்புதமா? ஆமே, எது பெரிய அற்புதம்? 4 நாள் ஆகி போச்சு, நாருன்னு சொல்றாங்க. கல்லறை இடத்துல ஓடி மரியாள் அழுத போது அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்ன போது ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? 4 நாள் ஆகுறது, ஒரே நாள்ல நாத்தடிச்சிடும். ஸ்தோத்திரம். ஆமே, இப்பெல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ் பிரச்சனை இல்லை. அப்பெல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் கிடையாது. சும்மா ஏதாவது பெஞ்சில் ஸ்தோத்திரம் அதில் கழுத்து வைப்பாங்க செத்து போனவங்கள. ஸ்தோத்திரம். ஒரு நைட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஆமே, நாத்தம் வர ஆரம்பிக்கும் ஒரு நாள்லயே. அப்ப 4 நாள்னா என்ன இருக்கும்? கண்டிப்பா புழுலாம் வந்துட்டு இருக்கும், நாத்தம் ரொம்ப அதிகம், அழுகி போன நிலைமையில ஆயிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டு லாசருவே வெளியே வா என்று சொன்னவுடன் அழுகி போன சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போன போது அது உயிர் அடைந்தது. ஆமேன், இது பெரிய அற்புதம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்ப லேட்டா வந்தாலும் ஸ்தோத்திரம் சிறந்ததை இல்ல, ஸ்தோத்திரம் சிறந்ததை அங்கே செய்து தேவனுடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஸ்தோத்திரம் சிறந்ததை செய்வதற்காக தான் தாமதமாகி கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்தவர்களாக கர்த்தரை தொடர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் தாளி புஸ்தகத்தில் 11வது பாடலை பாடப் போகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் ஏற்கனவே. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்ற சிந்தை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் கரங்களை தட்டி பாடப் போகிறோம். 11வது பாடல் உற்சாகமாய். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் சொல்லுங்க செய்து செய்து முடித்தாரே, சிலுவையில் சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால், போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே சாக்கியமே கூப்பிட தந்தையன இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சாக்கியமே கூப்பிடைய தந்தையன இல்லையே இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு, சுகமடைந்தேன் அவர், போக்கினாரே போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன்.
ஹalleluya ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் ஹalleluya ஹalleluya ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேனே வாழ்நாளெல்லாம் சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேனே வாழ்நாளெல்லாம் சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினா சுகமடைந்தேன் அவர் மீட்கப்பட்டவர்களா பாடுவோம் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை ஹalleluya முற்றிலும் ஜெயம் பெற்றேன் ஹalleluya ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் ஹalleluya ஹalleluya ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் என் இயேசு எனக்காய் யாவையோ செய்து முடித்தாரே சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார் கடைசியா மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினா சுகமடைந்தேன் அவர் போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை மீட்கப்பட்டேன் இயேசு சபையின் சத்தமா முகமடைந்தேன் அவர் போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை ஹalleluya முற்றிலும் ஜெயம் பெற்றேன் ஹalleluya ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் ஹalleluya முற்றிலும் ஜெயம் பெற்றேன் ஹalleluya ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் ஹalleluya முற்றிலும் ஜெயம் ஆமென் அறகுறை இல்ல ஆமென் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் முற்றிலும் ஜெயம் பெற்றவன் எல்லாத்தின் மேலையும் ஆமென் சாபத்தின் மேல பாவத்தின் மேல மரணத்தின் மேல எல்லாவற்றின் மேலும் ஜெயம் பெற்றவன் ஆமென் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் முந்தி அவர் செய்து முடித்திருக்கிறார் ஆமென் ஹalleluya எதற்காக அவர் அதை செய்து முடித்தார் உனக்காகவும் எனக்காகவும் தான் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா ஏன் அவர் பாவத்தை ஜெயித்தார் நீங்கள் நானும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஏன் சாபத்தை சரீரத்தில் சுமந்தார் நீங்க சாபத்தை சுமக்க கூடாதுன்னு சொல்லி ஆமென் ஏன் மரணத்தை ருசி பார்த்தார் நீங்கள் மரணத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஆமென் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அவரை பின்பற்றுகிற நாமும் அதை செய்து முடிக்கும்படியான ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார் ஆமென் ஹalleluya இந்த நாளிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம ஒரு விசை கூட நாம் திரும்பி வந்த பாதை ஒரு விசை திரும்பி பார்த்து கடந்து வந்த பாதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஹalleluya நன்றி ஆண்டவரே எல்லாரும் பிரைஸ் எல்லாம் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஹalleluya குறைவில்லாமல் நடத்தினீரே தடையெல்லாம் நீரகற்றினீரே என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன் என் வாழ்வின் நாயகன் நீரே நன்றியோடு நல்ல தேவா
நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். எத்தனை பேர் நன்றியோடு நல்ல தேவா நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகத்தினீரே. சொல்லுங்க, குறைவில்லாமல் நடத்தினாரா? தடையெல்லாம் நீராகத்தினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். எத்தனை பேர் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலோ தாழ்விலோ என் துணையாக வந்தீரே, நிறைவிலோ என் குறைவிலோ என் நம்பிக்கையானவரே. சொல்லுங்க, உயர்விலோ தாழ்விலோ என் துணையாக வந்தீரே, நிறைவிலோ என் குறைவிலோ என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. சொல்லுங்க, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, முகத்தை உன் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நன்மைகளெல்லாம். ஓ நல்லவரே நல்லவரே உம்மை துதிக்கின்றே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சொல்லுங்க, சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாய் இருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே. சொல்லுங்க, வியாதி பலவீன உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கும் ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை. சொல்லுங்க, நன்றியோடு நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் தடையெல்லாமே அகற்றினீரே. மறுபடியும் குறைவில்லாமல்
தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே. என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே, ஓ நன்றியோடு ஓ நல்லவரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் 103ஆம் சங்கீதத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனை பேர் ஆத்துமாவிலிருந்து ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை ரிபாலபா சகதரலபா, நோய்களை படுகுழி நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உங்க ஆத்மா பார்த்து, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த ஒரு நாளும் ரிபாலவா, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று
பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை பேர் ஆத்மா துதிக்குது? எத்தனை பேர் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது? மரியாள் சொன்ன ஆத்மா என் தேவனை மகிமைப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆத்மா ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறவாமல் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறது? ரீபா லாபா ஷக்கதாரா லாபா தூரா லாபா ஷதுரிபா லாபா ரபா ரபா ரபா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் சுமந்து கொண்டி பாவங்களை போக்கிவிட்டி. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க பாருங்க எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். காலை துவங்கி மட்டுமா எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்துல நாங்கள் நன்றி கெட்டவர்களா இல்லாதபடிக்கு உங்களுடைய சமூகத்துல வந்து மை துதிக்க மை மகிமைப்படுத்த கத்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி என்று சொல்லி எத்தனை பேர் பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்த ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள்? தேங்க்யூ மாஸ்டர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்னம், தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய வெளிப்பாடு நம்மத்தில் கடந்து வருவதாக. தேவன் நம்மோடு பிரத்யட்சமாய் முகமுகமாய் ஸ்தோத்திரம் பேசுகிறவராய் இருக்கிறபடினாலே மாலை நேரத்துல ஒரு விஷயம் கூட ஆண்டவரே எங்களோடும் என்னோடும் பேசும். எங்களுடைய ஆத்மாவில உணர்வை தாரும். உம்மை பற்றி கொண்டு உம் வழியில நடப்பதற்கு என்னை கரம் பிடித்து நடத்தும். எப்ராயமை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொன்னீரே. அல்லேலூயா. இன்னும் நாங்க பழகாம இருக்கிறோம்ப்பா, எங்களை பழக்க வைங்கப்பா, பழக்கப்படுத்துங்கப்பா உங்களுடைய வழியில. தொடர்ந்து எங்களோட இடைவிட எங்களை நடத்தும். மீதிய நேரம் முழுவதும் பிரசன்னம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக. தேவையில்லாத சிந்தனை எல்லாம் கத்தரை எடுத்து போடுவீராக. எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே உழுது பண்படுத்தப்பட்ட, நீர் பாய்ச்சப்பட்ட, உரம் போடப்பட்ட, வேலி அடைக்கப்பட்ட நிலமாய் ஆயத்தப்படுத்தும். இந்த விதைகள் ஒவ்வொன்றும் விழுந்து வளர்ந்து 100 மடங்கு பலன் எங்கள் வாழ்க்கையில கிடைக்க கத்தர் உதவி செய்கிறார்கள். சத்ரு தோற்று ஓடிப்பவனாக, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. உங்களுடைய வருகைக்கென நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் நிற்க கத்தர் உதவி செய்யும். நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில்